சிவா, ஐலி, என்னாச்சு? இந்த சரௌண்டிங்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் சார், எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு நல்ல நாள்ல கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும். எனிவே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நம்ம ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். ஓகே சார். சரிங்க சார். வரேன் சார். வாங்க. போயிட்டு வரேன் சார். பார்த்து போங்க சார். நாங்க கிளம்புறோம் சார். தேங்க்யூ. பாய் சார். சார், நான் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி யோசிக்கிற? இதுக்கு மேல ஒரு நல்ல சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. இத தவற விட்டா அப்புறம் எப்பவும் சிவா உனக்கு கிடைக்க மாட்டாரு. ஒழுங்கு மரியாதையா இப்பவே அவர்கிட்ட லவ்வ சொல்லிடு. சத்தியமா உன்னால அவர் இல்லாமலாம் இருக்க முடியாது. பிடிவாதம் பிடிக்கிறது வேஸ்ட் தான். என்ன ஆனாலும் இன்னைக்கு சிவா கிட்ட லவ்வ சொல்ல வேண்டியதுதான். ஆனா அவரை நேர்ல பார்த்தா எனக்கு சொல்ல வராதே. என்ன பண்றது? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துட்டே இருக்கிறது? இன்னைக்கு முகத்தை பார்த்து சொல்ல வேண்டியதுதான். சிவா, நான் உங்களை லவ் பண்றேன். ஷோ, இல்ல, இது ரொம்ப ரூடா இருக்கு. சிவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு சாரி. இதுவும் ஒரு மாதிரி இருக்கே. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே. ரைட்டு, இப்ப சொல்ல போறா. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. சொல்ல ஐலி, கமான். சிவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் எனக்கு தெரியுதே. அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஐயோ, இவரு வேற ரொம்ப ஆர்வமா இருக்காரே. தடுமாறி சொல்லிடலான்னு பார்த்தா இவரு பண்ற சேட்டையில எல்லாம் மறந்துடும் போல இருக்கு. ஐலி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு பொறுமையே சொல்லு. நான் இங்கதான் இருப்பேன். ஏன்னா வேணா நான் உனக்கு தண்ணி கொண்டு வரவா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் உங்களை இப்ப தண்ணி கேட்டேனா? ஓகே 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 ஓகே. நான் எதுவும் பேசல, நீயே சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. ஹலோ மேடம், என்ன நீங்க விளையாடுறீங்களா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு வர, ஆனா அதுக்குள்ள கங்கா சந்திரமுகியா மாறுற மாதிரி மாறிடுற. உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, இதுக்கு மேல என்னால அமைதி நிக்க முடியாது. என் முகத்தை பார்த்து சொல்லு. முடியலன்னா சொல்லிரு, நான் வேணா என் முகத்தை மூடிக்கிறேன். இப்ப எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ தான் என்ன பேச வைக்கிற. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல, அத முதல்ல சொல்லு. என்ன? ஆமா, என்ன ட்ரெஸ் இது? ஏன் இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லாவே இல்ல. தோ இததான் சொல்ல வந்தேன். போதுமா? இன்னும் சம்மந்தமே இல்லாம ட்ரெஸ் பத்தி பேசிட்டு போறா. மவளே, உன் மனசுல இருக்கிறத சொல்ல வைக்காம விட மாட்டேன். தோ வரேன். எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவரை பார்த்து லவ் சொல்ல வர மாட்டேங்குது? என்னால சொல்லாமலேயும் இருக்க முடியாது. நான் தான் இப்படி சொதப்புறேன்னு தெரியுதுல்ல. அவராவது புரிஞ்சுக்க வேணாம். அவரையும் குறை சொல்லிக்கிட்டு அவரும் ஓப்பனா தான் இருக்காரு. நான் தான் அவரை தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இவரை ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு? ஐயோ கடவுளே. சிவா, வேண்டாம்.
இப்போ ஏன் பக்கத்துல வரீங்க? சிவா, இதெல்லாம் சரியில்லை, வேண்டாம். இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா உன் ஃபோக்கஸ் என் கண்ணில் மட்டும்தான் இருக்கு. இப்ப சொல்லு ஐலி, உன் மனசுல எதுவும் இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத. அது உண்மையா இருந்திருந்தா நான் இந்நேரம் உன் முன்னாடி வந்து இவ்வளோ க்ளோஸா நின்றுக்க முடியாது. உண்மையாவே உன் மனசுல எதுவும் இல்லைன்னா நான் இப்படி பக்கத்துல வந்தது. நீ நம்ம ரெண்டு பேரும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் என்ன சம்பத் மாமா கால் பண்றாரு? என் ஃபோன் ரூம்ல இருக்கு, அதான் உங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. கொடுங்க. ஹலோ மாமா. ஐலி, நீதானா? நான் உனக்கு ஃபோன் பண்ணமா, ஏன் எடுக்கல? அது ஃபோன் ரூம்ல சார்ஜ் ஏறிட்டு இருந்தது மாமா. நான் இங்க வெளியே இருக்கேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஐலி, அம்மாவுக்கு மாமா, மாமா, அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சு மாமா? அம்மாக்கு சொல்லுங்க. அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சுமா. மூக்குல இருந்து பிளட் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐலி. ஐலி, என்னாச்சு? மாமா, மாமா இப்போ எங்க இருக்கீங்க? வைத்தியசாலையில தான் இருக்கேன். இங்க இருக்கிறவங்க தான் அர்ச்சனாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் உடனே வரேன். சீக்கிரம் வாமா. அம்மாக்கு என்னாச்சு ஐலி? மாமா என்ன சொன்னாரு? அம்மாக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சாம். ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்களா? சரி, அம்மாக்கு எதுவும் ஆகாது. நம்ம உடனே போலாம். வா வா.